கப்பம் கட்டினால் போதுமானது. உலகின் பெரிய கார் தொழிற்சாலைகள் இந்தியா நோக்கி வந்ததற்கும் ஆடை நிறுவனங்கள் வங்கதேசம் நோக்கி சென்றதற்கும் உங்களுக்கு காரணம் புரிந்திருக்கும். கச்சா எண்ணெயை துரப்பணம் செய்து அவற்றை சுத்திகரிப்பு நிலையங்கள் நோக்கி குழாய்களில் கொண்டு செல்ல வேண்டும். தூரப்பணம் செய்யும் இடத்தில் வெளியேறும் வாயுக்களை அங்கேயே உயரமான போக்கிகளின் வழியே எரிப்பார்கள். இதில் அதிகபட்சமான வாயுக்களை எரித்தால் அந்த நிலப்பகுதியின் தட்பவெப்பம் அதிகரித்துவிடும். அதே போல இங்கிருந்து எண்ணெயை எடுத்து செல்லும் குழாய்களை கச்சிதமாக பராமரிக்க வேண்டும். ஆனால் ஷெல் நிறுவனம் தங்களின் எண்ணெய் கிணறுகள் தொடங்கி தொழிற்சாலைகள் வரை எவ்வித பாதுகாப்பும் நடைமுறையும் பின்பற்றாததால் எண்ணெய் கசிவு நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஓகோனி பகுதியின் ஒட்டுமொத்த சூழலையும் அது கடுமையாக மாசுபடுத்தியது. ஓகோனியின் பாசன பகுதி முழுவதும் அழியத் தொடங்கியது. ஆறுகள், வயல்கள், நிலம் என எங்கும் எண்ணெய் படலம் மிதந்தது. நீங்கள் ஒரு கைமண்ணை அள்ளினீர்கள் என்றால் உங்கள் கைகளில் எண்ணெய்